2026 தேர்தல்ல யார் வருவாங்க? யாருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு? கூட்டணி ஆட்சி தாங்க வரும். என்னங்க சொல்றீங்க? கூட்டணி தான் வச்சுதான் ஜெயிக்க முடியுமே தவிர, கண்டிப்பா நானும் இதுல டிவிக்குள்ள தான் நானும் இருக்கேன். கண்டிப்பா தன்னிச்சையா அவரால் வர முடியும்னு சொன்ன ஃபுல் மெஜாரிட்டிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ரெண்டாவது சொல்ல முடியாது. எம்ஜிஆர் துறையில கலைஞர் பீரியட்ல வரும்போது திடீர்னு எம்ஜிஆர் ஆகலையா, 11 வருஷம் ஆட்சி படைக்கலையா, விதி யாரை விட்டுது? அதனால கண்டிப்பா கட்சிகள் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, யாரையுமே நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னு சொல்லல. இப்ப லாஸ்ட் இருக்கிற ஃபைனலுக்கு அப்படிதான் வருது. அப்படிங்களா? இப்போதைக்கு நீங்க கரெக்டான மெசேஜ் என்னன்னா, டிஎம்கேவா பிஜேபியா யார் தான் வருவாங்க? ஏடிஎம்கேவோட விஜய் கூட்டணி வைக்கிற மாதிரி தான் வரும். ஏடிஎம்கேல இருந்து தான் ஒருத்தரா வெளியில போறாங்களே. ஏன் திருப்பி இங்க வர்றதுக்கு பதவி தரம் சொல்லும் போது ஏன் இங்க வரக்கூடாதா? என்ன சார், களம் எப்ப வேணா மாறலாங்க சார். நான் 30 வருஷமா ஒரு கட்சியில இன்னைக்கு சொல்ற வாயு நாளைக்கு மாறும். நான் ஒரு கட்சியில 30 வருஷமா இருந்துட்டு வரேன். நான் எப்படி உங்களோட சேர முடியும்? செந்தில் பாலாஜி எத்தனை வருஷமா ஏடிஎம்கேல இருந்தாரு, எப்படி திமுக வந்தாரு சொல்லுங்க. அப்ப விஜய்க்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்ல. எத்தனை பேர் வரக்கூடிய வாய்ப்பே இருக்கு. யாரு தனித்தனியா கட்சியை சேராட்டாலும் தனித்தனியா வந்து சேர்ந்தாருன்னா வராம இருக்க போறாங்க. வந்து பதவி கொடுக்குறோம் கிடையாது. அதாவது கொள்கைகளை யாருக்கும் சொல்றது எந்த சொந்தமும் கிடையாது. மக்கள் எனக்குள்ளது உனக்குள்ளது இல்ல. மொத்தத்துல மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவ்வளவுதான். ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தரா போறாங்க சார். நீங்க சொல்றீங்க இன்னும் செங்கோட்டையன் வந்திருக்காருல்ல. செங்கோட்டையன் நேத்து அரசியலுக்கு வரல, 6 வருஷமா இருக்காரு. அவர் தான் செக்கு நவுத்துறாரு இல்லையா பாருங்க ஜி. அவர் என்ன பண்றாரு பாருங்க. யாரெல்லாம் இழுக்கிறாரு, யாரெல்லாம் சேர்றாங்க. இன்னும் இப்பதான் ஆட்ட களம் கட்டு இருக்கு. இன்னும் 8 மாசம் டைம் இருக்கு. ஒவ்வொரு நாள் நைட்டு ஓவர் நைட்டு கூட எது வேணா மாறலாம். யார் என்ன சொல்றாங்க சொல்ல முடியாதுங்க. இப்ப நல்லா இருந்தாங்க சீமா, ஜெயலலிதா நல்லாதான் இருந்தாங்க. திடீர்னு உடல்நிலை அந்தமா விட்டுடுங்க. இப்போதைக்கு ஏடிஎம்கே ஷேக்கிங்ல எல்லாம் இருக்கு. 2வது மாநாடு கூட்டி கூட உங்களால அந்த அளவுக்கு உங்களோட இது சொல்ல முடியலையே. 2வது மாநாடு இல்ல. இப்ப இதுல பாத்தீங்களா, திருச்சியில பாத்தீங்களா? ஆமா, போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா முதல்ல. ஏர்போர்ட்ல இருந்து 5 மணி நேரம் வர கேட்கறதுக்கு போய் சொல்லுங்க. முதல்ல 5 மணி நேரம் எதுக்கு நடக்க விட்டீங்க? பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் போடலாமா? எப்படி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ் என்ன பண்ணிச்சு? வரவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்கன்னு என்ன அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. எம்ஜிஆர் அப்படிதானே சொன்னாரு. ஒரு நடிகர் அவர் நடிகர் தானே. நான் கேட்கறதுக்கு அவர் நடிகர் தானே. அவர் நிறைய செஞ்சார் சார். யாரு இவர் செய்யல? நீங்க உங்களுக்கு தெரியுமா? உங்கள்ட்ட தனியா கூப்பிட்டு வெளிச்ச போட்டு காட்டணும் அவசியம் கிடையாது. பர்சனலா அவர் செஞ்சதுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க? 2வது ஆட்சி மாற்றம் தேவைன்னு மக்களுக்கு வந்திருக்கு. எல்லா ஆட்சியும் பார்த்தாச்சு. ஏடிஎம்கே ஆட்சியும் பார்த்தாச்சு, டிஎம்கே ஆட்சி பார்த்தாச்சு. இப்ப இவர் ஒரு ஆட்சியை பார்ப்போம். ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பார்ப்போம். இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஓட்டு விழும்போது